ஹாய் கைஸ், ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ட்ராமா, செல்யூபல் ஹாண்டட் ஹவுஸ். எபிசோட் ஸ்டார்ட்ல ஏரின் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருப்பாங்க. அப்பாவும் நான் கொடுத்த கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்காமான்னு கேட்க, ஏரின் நீங்க என்ன மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன்னு சொல்வாங்க. அப்பா, நீ என்னோட லிட்டில் பிரின்சஸ் ஆச்சே, அது எப்படி முடியும்? உன் பர்த்டே நான் மறந்துடுவேனா? நீ வா, எனக்கு பெயிண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல ஏரினும் இப்ப பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா ஏரின் கிட்ட நீ என்ன பண்றேன்னு கேட்க, ஏரின் வீடெல்லாம் விற்கிற பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஈரன் கொஞ்சம் பிஸி தான், இருந்தாலும் சந்தோஷமா இருக்காங்களாம். ஈரனும் ஏன்பா இந்த வீடு எம்டியா இருக்குன்னு கேட்க, என் வீட்டை பத்தி என்ன சொன்னேன்னு அப்பா கோவப்பட்டு திரும்ப கண்ணையும் வாயும் காணும். ஈரனை பயந்து போய் கூட இப்ப அந்த வீடு வித்தியாசமா மாறும். இது எல்லாம் ஈரனோட கனவு. இப்ப ஈரோ அப்பா வீட்டை காட்ட அது தூசு படிஞ்சு இருக்கும். அங்க ஒரு ஆள் இருப்பான். அவனுடைய மண்டையிலே அடிச்சு அவனுக்கு யாரும் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டு போவாங்க. அந்த சீன் அப்படியே கட்டாக்க ஈரன் ஒரு வீட்டு புரோக்கரை ஒர்க் பண்ணுவாங்க. வீடை விற்கிறதுக்கு கதையா சொல்லிட்டு இருக்கும் போது அதே வீட்டுக்கு இன்னொரு புரோக்கர் வருவாரு. இன்னொரு பார்ட்டிக்கு வீடு கட்டிட்டு இருப்பாரு. வீடு மிஸ் ஆக கூடாதுன்னு ஈரனோட கிளைண்டே அவசர அவசரமா பேமெண்ட் பண்ணி அந்த வீடை வாங்கிப்பாங்க. இது எல்லாமே ஈரனோட டாக்டிஸ் தான். ஈரனோட பார்ட்னர். இவங்க 2 பேரும் வேற வேற டீம், ஆனா ஒன்னா சேர்ந்துதான் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணி நிறைய வீட்டை வித்திருக்காங்க. அதனால கம்பெனில இருந்து இவங்க 2 பேருக்கும் பெஸ்ட் அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். ஈரனோட லைஃப் நல்லாதான் போயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோவோட இன்ட்ரோ. ஹீரோ சூப்பர் மார்க்கெட்ல இருப்பாரு. ஹீரோன்னு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தண்ணி வாங்க வர ஹீரோக்கு ஏதோ ஸ்மெல் வரும். ஹீரோ மோப்பம் பிடிக்கிறது ஒரு பேய. அந்த பேய் ஹீரோயின் பின்னாடி தான் நிக்கும். ஹீரோ ஹீரோயின் கண்ணை பத்தி பேச மாட்டாரு. ஹீரோனோ நீ இப்படியா ஒர்க் பண்ணுவ, நிமிந்து கண்ணை பாருன்னு சொல்ல ஹீரோவும் நிமிந்து பார்க்க அந்த பேய் கண்டுபிடிச்சிரும். உன்னால என்ன பார்க்க முடியும் தானே? ஹீரோவும் என் கண்ணுக்குள்ள ஒரு ப்ராப்ளம், என்னால உங்களை பார்க்க முடியாது, பிளீஸ் இதை வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல யார் ஐயவனு ஹீரோன்னு போயிடுவாங்க. அந்த பேய் பேரு லீ. அந்த பேயும் ஹீரோ கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க, ஹீரோ நீ போடா, நீ ரொம்ப நாத்தடிக்கிற, என்னால இந்த மாதிரி பேய்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது, போன்னு விரட்ட அங்க போயிட்டு இருந்த ஹீரோயின் யாரா இவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டே போயிடுவாங்க. இந்த பேய் ஹீரோவை விடாது. ஹீரோவாலும் அந்த பேயோட கப்ப தாங்க முடியல. பேயும் எனக்கு பசியுது, இதை மட்டும் எரிச்சு கூட, நான் உன் எதிர்காலத்தை பத்தி சொல்றேன். ஹீரோ எனக்கு சின்ன வயசுல காது குத்தியாச்சுன்னு சொல்வாரு. அதுக்கு அந்த பேயும் நான் உண்மையதான் சொல்றேன், இப்ப வந்தாலே அந்த அழகான பொண்ணு அவதான் உன் ஃபியூச்சர் பாஸ்ன்னு சொல்ல ஹீரோ தான் ஹீரோனை பார்க்கலையே அழகா இருப்பாளான்னு கேட்பாரு. ஆனாலும் ஹீரோக்கு நம்பிக்கை வராது. பேயும் ஆமா நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஒர்க் பண்ண போறீங்க, அதுவும் இந்த பால் அடிஞ்ச வீடெல்லாம் விற்க போறீங்கன்னு சொல்ல ஹீரோக்கு நம்பிக்கை வராது. அதனால ஹீரோ ஒரு ரெக்கார்டிங் சவுண்ட ஆன் பண்ணி விடுவாரு. அந்த சவுண்ட பேயால கேட்க முடியல. அதுல ஏதோ மந்திர வார்த்தைகள் தான் இருக்கும். நான் உன்னை நம்ப வைப்பேன்னு கத்திட்டே மறைஞ்சு போயிடும். ஹீரோனுக்கு கொஞ்சம் கடன் ப்ராப்ளம் இருக்கும். ஹீரோனு டாக்ஸ் கட்ட வரும்போதுதான் அங்க இருக்கிறவங்க சொல்வாங்க ஹீரோன் பேர்ல ஒரு வீடு இருக்கான். ஹீரோனுக்கே ஆச்சரியமா இருக்கும், என் பேர்ல வீடானு. அதை எழுதி வச்சது ஹீரோனோட அப்பா தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடை ஹீரோயின் பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருப்பாரு. அதுக்கு ஹீரோயின் டாக்ஸ் கட்டவே இல்ல. அதை பத்தி தான் இவங்க சொல்லுவாங்க. இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல அம்மாவும் பரவாயில்லையே, உன் அப்பா ஒரு நல்லதாக உனக்கு பண்ணிருக்கானே, ரெஸ்டாரண்ட்டை வர காப்பாத்தணும், ஏதாவது பார்த்து பண்ணுமான்னு சொல்ல ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்து அந்த வீடை பத்தி சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அது ஒரு பழைய வீடு, பாலடைஞ்ச வீடு. ஹீரோயின் அப்பாக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஃபேர் இருந்திருக்கும். அதுக்காக ஹீரோயின் அம்மாக்கு நிறைய அலிமோனி கொடுத்துட்டு ஓடி போயிட்டாராம். தன் பொண்ணு பேர்ல இந்த வீடை எழுதி வச்சிருக்காரு. ஆனா இந்த வீட்ல நைட்டு நேரத்துல யாரோ அழுகிற சவுண்ட் கேக்குமா. ஹீரோனும் இந்த வீட்டை பத்தி ஆராய்ச்சி பண்ணதுல ஒரு ஆர்டிக்கல் ஹீரோனுக்கு கிடைச்சிருக்கும். ஹீரோ அப்பா ஓடி போன பிறகு 2 வருஷம் இந்த வீட்டை தான் ஸ்டே பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த வீட்டை விட்டு போயிருக்காரு. ஹீரோ அப்பா போன பிறகு வீடு இல்லாத ஒரு ஆளு அந்த வீட்டுல வந்து ஸ்டே பண்ணிருக்காரு. அந்த ஆளை யாரோ ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான். கில்லரை கண்டுபிடிக்க முடியலையா. ஆனா அவன் சாவுக்கான ரீசன் ஓவர் டோசேஜ் தான். இந்த மாதிரி அந்த வீட்டை பத்தி நிறைய கதை இருக்கு. இதனாலே அந்த வீடு பேய் வீடா மாறிடுச்சு. ஹீரோனுக்கு அவங்க அப்பா எங்க இருக்காருன்னு தெரியாது. ஹீரோனுக்கு அதை பத்தி கவலையும் இல்ல. ஓடி போன அப்பாவை பத்தி தான் ஏன் கவலை பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்ப ஹீரோனும் அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த பேய் வீட்டுக்கு போக தங்கிட்ட கீ இல்லாததுனால வேற ஒரு வழியா தான் உள்ள போவாங்க. ஜன்னல் வழியா தான் வீட்டுக்குள்ள நுழைவாங்க. ரூமா சுத்தி பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் அப்பா ரூமுக்கு தான் வருவாங்க. ஃப்ரெண்டு அங்க ஒரு பொம்மையை கண்டுபிடிப்பான். பேய் பொம்மைன்னு சொல்ல, ஆனா அந்த பொம்மைக்கு கீழே சில லெட்டர்ஸ் இருக்கும். அந்த லெட்டர்ஸ்ல லிட்டில் பிரின்சஸ்ன்னு போட்டிருக்கும். ஹீரோயின் அப்பா எப்பவுமே ஹீரோயினை அந்த பேரை சொல்லிதான் கூப்பிடுவாரு. எனக்கு தான் அந்த லெட்டர்னு ஹீரோன்னு திறந்து பார்க்க ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிருக்கும். ஹீரோனோட 12th பர்த்டேக்காக ஹீரோ அப்பா எழுதினது. ஹீரோயின் வீட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டே இருந்ததுனால இந்த கார்டுலாம் ஹீரோயின் அப்பாவில போஸ்ட் பண்ணிருக்க முடியாது. அதே மாதிரி ஃப்ரெண்டு ஒரு சில போட்டோஸை கண்டுபிடிப்பான். ஹீரோ அப்பா ஒரு பொண்ணு கூட இருந்த போட்டோ, அதை ஹீரோயின் எடுத்து வச்சுப்பாங்க. அந்த போட்டோல இருக்கிறது ஹீரோயின் அம்மாவான்னு தெரியல. இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த கதவு தானாவே க்ளோஸ் ஆகும். இதுக்கு மேல இங்க இருக்க வேணான்னு 2 பேரும் கிளம்ப இப்ப ஹீரோயின் தான் அப்பா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இதுக்குப்பா அந்த வீட்டை ஏன் பேருக்கு மாத்துறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஆனா அப்பா மியூசிக் கேட்கலாம் மாமான்னு கூப்பிடுவாரு. ஹீரோயின் அப்பா சொடக்கு போக மியூசிக்கும் ஆன் ஆகும். ஹீரோயினை உட்கார வச்சுட்டு நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன்னு ஹீரோயினுக்கு பிடிச்ச கேண்டி எடுத்துட்டு இருப்பாரு. ஆனா டக்குன்னு
பேயா மாறிடுவாரு. ஈரேனு பயந்து போய் அலற போன் ரிங் ஆகுற சவுண்ட் கேட்கும். கனவு கலைஞ்சிரும். அதுக்கப்புறமா ஈரேன் அந்த பொம்மையை எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப இரவும் சூப்பர் மார்க்கெட்ல இருக்க அங்க இருக்கிற லைட் எல்லாம் விட்டு விட்டு எரியும். சிப்ஸ் பாக்கெட்லாம் கீழே விழும். இரவும் கேமரா எடுத்து பார்த்துட்டு இருக்க ஹீரோ பின்னாடி ஹீரோவோட ஃப்ரெண்டு போய் வந்து நிக்கும். அவனுக்கு பேய் படம் எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாம். ஹீரோ அவனுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை எரிச்சு விட்டுருப்பாரு. அதை போட்டுட்டு தான் இப்ப வந்து விளையாடிட்டு இருப்பான். அப்ப இருக்கு நாத்தடிக்கும். அந்த லீ பேய் தான் வருவான். ஏனையும் உங்க ஃப்ரெண்டா சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல இவன் மேல ஸ்மெல் வேற வருது. இவனுக்கு சைக்கிக் பவர் வேலை இல்ல. அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்ல லீ நீ ஃபியூச்சர்ல வேலை செய்யும் போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லுவான். இவனை நீயே ஹேண்டில் பண்ணிக்கொண்டு ஹீரோட ஃப்ரெண்டு லின்னு மறைஞ்சு போயிடுவான். ஹீரோ அந்த ரெக்கார்டிங்க ஸ்டார்ட் பண்ண இந்த லீயும் மறைஞ்சு போயிடுவான். ஈரன் தப்பா பத்தி கண்ட கனவுனால ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. தப்பாக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு ஈரனுக்கு ஒரு சந்தேகம் வரும். அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்ல ஆனா அம்மா தேவையில்லாம கவலைப்படுற நீ. அப்பா ஜாலியா ஒரு பொண்ணோட சைனால தான் செட்டில் ஆயிட்டாரு. நீ இந்த ரெஸ்டாரண்ட பத்தி யோசி. அந்த வீட்டை எப்படியாவது வித்துருமான்னு சொல்ல ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. அது பால் அடிஞ்சு போய் கிடக்கு. அதை ரெனோவேட் பண்ணாதான் விற்க முடியும். அதுக்கான காசு ஈரன் கிட்ட இல்ல. காசுக்காக ஈரன் தீயா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓவர் டைம் பார்ப்பாங்க. நிறைய வீடு விற்பாங்க. இப்ப ஈரனுக்கு ஒரு கிளைண்ட் வருவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்களாம். அவங்க ஹஸ்பண்டுக்கு சொந்தமான ஒரு கோவிலை விற்க முடியுமானே கேட்டுதான் வந்திருப்பாங்க. ஈரனும் சரின்னு சொல்லி அந்த டெம்பிள போய் பார்க்க அங்க இருக்கிற கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிப்பாங்க. நிறைய காசு கிடைக்கணும்னு. ஃப்ரெண்டுக்கு என்னன்னா இந்த மாதிரி கடவுள் பேய் இருக்கிற பிளேஸ் எல்லாம் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். இவங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதை போட்டோ எடுத்து தன் பையனுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க அந்த கிளைண்ட். இந்த மாதிரி ஒரு புரோக்கரை கண்டுபிடிச்சிட்டேன், நீ வந்து என்ன பாருன்னு. அந்த பையன் ஹீரோ தான். ஹீரோ பைக்ல வர ஹீரோயின் கார்ல கிராஸ் பண்ணி போக ரெண்டு பேரும் பாத்துக்க மாட்டாங்க. ஹீரோ அம்மாக்கு இந்த டெம்பிள வைக்கிறது முழுசா இஷ்டம் இல்ல. ஆனா அந்த டெம்பிள் ஹேண்டில் பண்றதுக்கு இப்ப யாரும் இல்ல. ஹீரோ இந்த மவுண்டைன் பக்கமே வரமாட்டாரு. அவரு கிராஜுவேட் ஆன பிறகு சிட்டிக்கு வேலைக்கு போயிட்டாரு. 2 வருஷமா வேலைக்கு போறாரு. ஏகப்பட்ட ஷாப்ல வேலை செஞ்சிருக்காரு. ஆனா ஒரு வேலையில கூட 3 மாசம் மேல தாக்கு பிடிச்சதே இல்ல. இங்க இன்னொரு கிளைண்ட்டுக்கு வீட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப எனக்கு ஒரு கால் வரும். அதே வீட்டை வேற ஒரு கிளைண்ட் கேட்பாங்க. பேசிட்டு இருந்த கிளைண்ட் நாங்களே வாங்கிக்கிறோம்னு பிக்ஸ் பண்ண ஈரேனும் போன் கால் எடுத்து பேசிட்டு இருப்பாங்க. வேற ஒருத்தங்களுக்கு நாங்க செல் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உண்மையான போன் கால் ஈரேனுக்கு வரும். கிளைண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. உன்கிட்ட உண்மையே இல்ல, ஈரன் நான் உன்னை சூப் பண்றேன்னு திட்டிட்டு அவங்க போங்க. ஈரனும் கிஞ்சுவாங்க, அழுதுலாம் பார்ப்பாங்க. ஆனா இந்த விஷயம் ஹெட் குவார்டர்ஸ்க்கே ரீச் ஆயிடும். டீமேட்டும் சரி பாத்துக்கலாம் விடுன்னு ஒரு ப்ராஜெக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சிக்மடைஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது கைவிடப்பட்ட வீடு, ரொம்ப பழமையான வீடு. மோஸ்ட்லி அந்த மாதிரி வீடுலாம் பேய் வீடா தான் இருக்கும். ஒண்ணு அங்க இருக்கிறவங்க சூசைட் பண்ணிருப்பாங்க, இல்ல இறந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி வீடெல்லாம் கண்டுபிடிச்சு டீட்டெயிலா கம்பெனி கிட்ட பிரசன்ட் பண்ணணும். ஈரனும் 10 வீடு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ராத்திரி பகல்னு தூங்காம கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த வீடை கண்டுபிடிச்சு சூப்பரா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இதனால கம்பெனில இருந்தே கூப்பிட்டு நீயே இந்த ஸ்டிக்மடைஸ்ட் ப்ராப்பர்ட்டியை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு சொல்ல ஈரனுக்கு அது பிடிக்காது. ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா ஈரன் செஞ்ச தப்பு தான் ஹெட் குவார்டர்ஸ் வரைக்கும் போயிடுச்சே. இப்ப ஈரனுக்கு காசு வேற வேணும். இதெல்லாம் சொல்லி இன்டைரக்டா கம்பெனில மிரட்ட டைரக்டாவே ஈரன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இங்க ஹீரோக்கு பாஸ் கிட்ட இருந்து நல்லா திட்டு விழுந்துட்டு இருக்கும். எக்ஸ்பயர் ஆன ஃபுட் எல்லாம் தூக்கி பல்ல ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணலன்னு. ஹீரோவும் எல்லாத்தையும் நான் மாத்திக்கிறேன்னு சொல்ல அப்ப ஹீரோக்கு ஸ்மெல் வரும். அந்த லீ பேய் தான் ஓனருக்கு பின்னாடி இருப்பான். ஹீரோவும் டேய் போடா, உன் மேல நாத்தடியுது, என் கண்ணு முன்னாடியே வராதுன்னு திட்டிட்டு இருக்க. ஆனா ஓனருக்கு என்ன தெரியும், தன்னை திட்டுற மாதிரி தானே இருக்கும். என்னையால போடன்னு சொன்ன, நீ போட வேலையை விட்டுன்னு ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஹீரோவை பேக் எடுக்க போக அப்ப ஈரன் பேசுறத ஒட்டு கேட்பாரு. ஈரனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவை. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்ல, பையனா இந்த போதும். இதெல்லாம் ஈரன் போன்ல பேசிட்டு இருக்க நான் இருக்கேன்னு ஹீரோ வருவாரு. ஈரனும் சரின்னு கார்டு கொடுத்துட்டு போக லீயும் நான் தான் சொன்னேன்ல நீங்க 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணுவீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல வேலை போறதுக்கு காரணமா இருந்ததே லீ தான். முடியாதுன்னு ஹீரோவும் விடுவாரு. பின்னாடி தொத்திட்டு வருவான். ஹீரோ லின்னு என்னால முடியல இங்க வான்னு சொல்ல லீ ஹீரோவை விருப்பேத்துற மாதிரி ஆமா லின்னு இங்க வா அப்படின்னு கூப்பிட ஹீரோ போயிடுவாரு. இவனால நகர முடியல. என்னன்னு பார்த்தா லிண்ட புடிச்சிட்டு இருப்பான். டே குண்டா உன்னால போக முடியாது இப்படி சொல்ல லீக்கு கோவரும். யார பார்த்துட்டா குண்டுன்னு சொல்ற, நான் எவ்வளவு ஒல்லி தெரியுமா? என்ன கொஞ்ச நாள் நதியில ஊறிக்கந்த, அதனால லைட்டா வீங்கிட்டா அவ்வளவுதான். இதை கேட்டு இன்னும் இங்க பாரா, அவன் ஏன் ப்ரொடெக்ஷனுக்கு கீழே இருக்கிறான், அவனை நீ டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, அதெல்லாம் முடியாதுன்னு லீ சொல்ல லின்னு உப்பு முட்டை ஏறி சண்டை போட்டுட்டு இருப்பான். அடுத்த நாள் ஹீரோவும் ஈரனை போய் மீட் பண்ண ஈரனும் ஒர்க்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இவங்க ஒர்க் பண்ண போறது ஸ்டிக்மடைஸ்ட் ப்ராப்பர்ட்டியை பத்தி தான், அதை பத்தி தான் இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன்னு சொல்ல லீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சா. அடுத்த நாள் வேலைக்கு ஹீரோவும் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாரு. ஹீரோவை கூட்டிட்டு போற பொண்ணு பேரு மியா. எல்லாம் நல்லதா போகும். ஆனா ஹீரோ தான் கொஞ்சம் நர்வஸ் ஆகி கீழே விழுந்துருவாரு. அடுத்த நாள்
ஹீரோவோட ஃபர்ஸ்ட் டே. முதல் நாளே ஹீரோ லேட்டு. ஹீரோனும் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன தெரியுமா? டைமுக்கு வர்றது. நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் எஸ் சொல்லி பழகுன்னு சொல்லுவாங்க. சரி சரின்னு ஹீரோவும் பின்னாடி ஓடுவாரு. இப்போ இவங்களுக்கான ஒர்க்கு 7th ஃப்ளோர்ல இருக்க வீடு. 2 பேரும் லிஃப்ட்டுக்கு போக ஹீரோ கொட்டாவி விட்டுட்டு இருப்பாரு. ஹீரோயினும் செகண்ட் ரூல் என்ன தெரியுமா? ஆக்டிவா இருக்கிறது. ஹீரோவும் எனக்கு புரியுதுன்னு சொல்ல ஹீரோயின் மறைப்பாங்க. ஆ சரி எஸ். ஹீரோயின் சரி நம்ம எந்த ஃப்ளோர் போறோம்? ஹீரோ 7th ஃப்ளோர்னு சொல்வாரு. அப்போ கிளைண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்களா? ஹீரோவும் சாரி சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ண இந்த வீட்டை மட்டும் வித்தாங்கன்னா ஹீரோயினுக்கு நிறைய போனஸ் கிடைக்கும். ஹீரோயினும் அங்க இருக்கிற பிளேஸ் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப புக்கெல்லாம் கீழே விழ ஹீரோவும் ஹெல்ப் பண்ணுவாரு. ஹீரோக்கு ஒரு ஸ்மெல் வரும். பார்த்தா பக்கத்துல ஒரு பேய் பொண்ணு ஆன்னு கத்துவா. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை கைஸ், ஹேவ் எ நைஸ் டே.